ஹலோ பாய்ஸ், நான் உங்கள் ரகுபதி. இந்த விரால் மீன் பிடிக்க தூண்டி வாங்கிட்டேன் ஒரு வையா. ஆனால் இந்த விரால் மீனை பிடிக்க நான் தெரியிறேன் பாரு, ஏரியா காடு காடா முள்ளுச்செடியா முடியல. இந்த யூடியூப்பை பார்த்து விரால் மீனை சும்மாவே பிடிச்சிடலான்னு நினச்சி வாங்கிட்டு வெயிலும் தெரியாமல் பனியும் தெரியாமல் பள்ளமேடு தெரியாமல் ஊராக இருக்கிற ஏரியாலாம் தெரிஞ்சு சுற்றி வரேன். முடியலறாப்பா. ஒரு பக்கம் வெயில் பொழந்து எடுக்குது, ஒரு பக்கம் மீனே மாட்ட மாட்டுது. அப்படியே மாட்டினா எப்பயோ 1-2 இன்னும் பைக் ஸ்டேரியில் வாங்கிட்டு சுற்றி வர ஏரியில் சேத்துலையும் சகதிலையும் இறங்கி முள்ளுலையும் பொதுர்லையும் பூண்டு பள்ளத்துலேயும் மோட்டுலேயும் ஏறி பிடிக்கவே முடியல இந்த விரால் மீனை. ஆனால் என்ன சொல்கிறேன், எவ்வளோ வெயில் இருந்தாலும் மீன் பிடிக்க போயிட்டால் டைம் போகிறதே தெரியலங்க. சும்மா சொல்லக்கூடாது. சரியான வெயிலானாலும் அப்படியே சல்லம் டைம் போயிடுது. ஆனால் மீன் தான் பிடிச்சி படா காணும். நானும் வாங்க நின்று ட்ரை பண்ணி 1, 2, 3 போயிட்டு இப்போ தான் ஒரு நாளைக்கு 4, 5ன்ற மீன் லெவலுக்கு வந்திருக்கேன். எப்படிங்க, ஒன்றுமே பிடிக்காமல் தெரிஞ்சு ஒன்றா பிடிக்க ஆரம்பித்து இப்போ ஒரு நாளைக்கு 4 மீன் இல்லை 5 மீன் பிடிக்கிற அளவுக்கு விரால் மீன் முன்னேறி இருக்கேன். என்ன சொல்கிறேன், ஆனால் ரொம்ப கஷ்டங்க. இந்த பைக் கஷ்டம் எட்டுன்னு தெரியுது. மணி கணக்கில் தெரிஞ்சு வெயில் தெரிஞ்சு பிடிக்கிறேன் பாரு. சொல்ல முடியல என்னுடைய சோகத்தை. நெறியில் வாங்கிட்டு ஏரியா தெரியுது வெயிலில். ஏன்பா இந்த வேலைன்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படின்றதுக்காக எவ்வளோ வெயில்னாலும் நின்று மீன் பிடிச்சி காட்டியே ஆகணுன்னு உங்களுக்காக வெயிலில் பார்க்காம 1 மணியாக இருக்கட்டும், 12 மணியாக இருக்கட்டும், 3 மணியாக இருக்கட்டும், காலையிலையாக இருக்கட்டும், சாயந்தரமாக இருக்கட்டும், என்ன டைம்னு பார்க்காம மீன் பிடிக்க போயினே இருக்கேன். பிடிக்கிற மீனும் நான் தெரிகிற ஏரியும் உங்களுக்கு பிடிச்சி அப்டேட் பண்ணினே இருக்கேன். அதனால் என் முயற்சிக்கு உங்கள் ஆதரவு எப்பவுமே எனக்கு தேவை. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துணுங்க. மீன் கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. பார்ட் 2ல் கண்டிப்பாக மீனை பிடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்ட் 2ல் மீன் பிடிச்சிட்டா கண்டிப்பாக காட்டுவேன். ஆனால் இதெல்லாம் ஒரு 1 hour வீடியோவே அதிகமாகவே இருக்கும். ஒரு 2 வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் தான் மீன் பிடிக்கவே ஆரம்பிச்சிது. ஆனால் மீன் பிடிக்க எவ்வளோ கஷ்டத்துக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிறேன். பார்ட் 2 போய் பாருங்கள். மீன்